ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் மாரிமுத்து கன்னிவாடி எம்கே க்ரூ. இன்றைக்கி நம்ம ஈரானுடைய பிக் மெசேஜ் தான் பார்க்க போகிறோம். ஈரான் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலிருந்தே ஈஸியாக அடிச்சிடுவாங்கன்னு நம்பப்பட்ட ஒரு நாடு. ஈரான் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்ட்ரகிளையும் தாண்டி ஓடிட்டுருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டு கேம் பிளானை வச்சுட்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தொடர்ந்து ஈரானை தாக்குதலுக்கு உள்ளாக்குறாங்க. ஈரானுடைய பெரும் தலைவர் அலி கமானியை அட்டாக் பண்ணி கொன்னாங்க. இப்போ ஈரான் ஒரு வகையில் அமெரிக்காவுடைய வர்த்தக நிறுவனங்களையும் வர்த்தக பேஸும் மிலிட்ரி பேஸஸையும் கல்ஃப் கண்ட்ரீஸில், அதாவது யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், சவுதி, ஓமன், இந்த இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த பேஸை ஒரு டிஃப்ரெண்ட் கேம் பிளானோட தாக்கிட்டுருக்காங்க. நீங்கள் எஸ்பெஷலி துபாயில் ஏர்போர்ட் நியர், அப்புறம் அவங்களுடைய அமேசான், அப்புறம் வேரியஸ் ஆயில் கிடங்குகள், அப்புறம் அதே மாதிரி அபுதாபி, ஃபுஜேரா, தென் பார்த்திங்கன்னா பஹ்ரைனில் பேப்கோங்கிற கம்பெனியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குவைத்தில் ரெகுலராக இந்த ஆயில் கேஸ் கிடங்குகளை அமெரிக்கன் பேஸை குறி வச்சு அடிக்கிறாங்க. ஓமனில் கூட ஷோஹாருங்கிற இடத்துல தாக்குனதில் 2 இந்தியன்ஸ் கூட பலியாயிட்டாங்க. ஸோ யுஏஇ, கத்தார், அதே மாதிரி ஓமன், சவுதியில் பார்த்திங்கன்னா அமேசான் அதோடைய இடத்துலையும் தாக்கியிருக்காங்க. இதனிடையில் ஈரான் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை கையில் எடுத்திருக்காங்க. அதாவது ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக எல்லா கப்பலையும் விடலாம், ஆனால் டிரான்சாக்ஷன் டாலர் கிடையாது, சைனீஸ் யுவான், சைனீஸ் கரன்சி. ஸோ டாலருடைய முக்கியத்துவத்தை குறைக்கிறதும், அதே நேரத்தில் சைனாவுடைய அந்த யான் சொல்லக்கூடிய கரன்சியை இம்பார்ட்டன்ஸை அதிகப்படுத்தி அதில் மணி மேக்கிங்கும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைனாவுடைய இம்பார்ட்டன்ஸையும் காமிக்கணும். அதிலிருந்து சைனாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு கோல்டு வார் உண்டாக்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு இப்போது ஹர்மூஸ் ஜலசந்தியில் கப்பல்களை அனுமதிக்கலாம். அமெரிக்கா அதை சார்ந்த நாடுகளை தவிர்த்து மற்ற கப்பல்களை அனுமதிக்கிறது. அதே நேரத்தில் அந்த கப்பல் செல்வதற்குரிய கட்டணமாக சைனாவுடைய யான் கரன்சியை பயன்படுத்திக்கிறது, யூஎஸ் டாலரை புறக்கணிக்கிறது, அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இது அமெரிக்காவுக்கு டைரெக்டாக விடக்கூடிய சவால். ஆனால் அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படி ஒரு நிலைக்கு கொண்டு வந்தாங்கன்னா ஈரானில் இருக்கக்கூடிய எல்லா ஆயில் கிடங்குகள், ஆயில் கம்பெனிகள் மேலே எங்களுடைய தாக்குதல் இருக்கும், அது மிகப்பெரிய தாக்குதலாக இருக்குன்னு அமெரிக்காவும் எச்சரிக்கை செஞ்சுருக்காங்க. ஸோ சவுதியில் அராம்கோ பிக்கெஸ்ட் ஆயில் கம்பெனிங்க, வேர்ல்டு பிக்கெஸ்ட் ஆயில் கம்பெனி, அதையுமே தாக்கியிருக்காங்க. இதெல்லாமே ட்ரோன்ஸ் ஏவுகணை தாக்குதலில் நடந்திருக்கு. பட் ஓவரால் அமெரிக்காவே எதிர்பார்க்காத ஒன்றுங்க இந்த தாக்குதல்கள் எல்லாம். ஏன்னா ஈரான் கிட்ட எவ்வளவோ பேக்ரவுண்ட்ஸ், அதாவது ஏவுகணைகள், ட்ரோன்ஸ்லேயும் டெக்னிக்கலாக அவங்க சவுண்டாகவும் இருந்திருக்காங்க. அவங்க ஈரான்லேருந்து சவுதி வரைக்கும், அராம்கோ கம்பெனி வரைக்கும், அதே மாதிரி ஈரான்லேருந்து பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பேப்கோ கம்பெனி வரைக்கும் அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது, துல்லியமாகவும் அடிச்சிருக்காங்க. ஸோ அமெரிக்கா என்னதான் பல விஷயங்களை நாங்கள் செய்துட்ருக்கோம், சாதிச்சிட்ருக்கோன்னு ட்ரம்ப் சொன்னாலும், பட் ஈரானும் களத்தில் நின்று அடிக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன டெவலப்மெண்ட்டுன்னா, கார்க் அப்படிங்கிற ஒரு தீவு, ஈரானுடைய தீவு, ஈரானுடைய 90% ஆயில் போக்குவரத்தும் ஆயில் கெப்பாசிட்டியும் இருக்கக்கூடிய இடம்தான். ஸோ அந்த இடத்த அமெரிக்காவுடைய ட்ரம்ப் குறி வச்சு அடிச்சிருக்கார். ஸோ
ஈரான் கொடுக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் மெசேஜ் என்னன்னா, நாங்கள் தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸை தாக்குவோம், தாக்கி அமெரிக்காவுடைய எந்தெந்த பேஸ் யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், சவுதி, ஓமன் இந்த நாடுகள் எல்லாம் இருக்கோ அந்த பேசஸ் எல்லாம் அடித்து தரைமட்டமாக்குவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கண்ட்ரீஸை நீங்கள் அமெரிக்கன் கம்பெனிஸையும் அமெரிக்கன் ஆர்மிஸையும் உங்கள் நாட்டிலேருந்து வெளியே அனுப்புங்க. அப்படி அனுப்புனீங்கன்னா நீங்கள் சேஃப், இல்லைன்னா நான் உங்களை அடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கர்மூஸ் பகுதி தான் வந்து அதாவது ஜலசந்தின்னு சொல்லுவாங்க. அந்த இடம் தான் இந்த எண்ணெயை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய 70% எண்ணெய் கப்பல்களை ஹேண்டில் பண்ணக்கூடியது அந்த ஹர்மூஸ் ஜலசந்தி தான். அதை வந்து ஈரான் தங்க கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுனால அதுவுமே வந்து இந்த கேஸ் தட்டுப்பாடு, ஆயில் வந்து தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. நமக்கு சவுதி மற்ற கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய எல்லா ஆயில் கப்பலும் கேஸ் எல்லாமே வந்து அந்த ஹர்மூஸ் ஜலசந்தி வழியாக தான் வந்தாகணும். ஸோ ஒரு கப்பலை இந்த ஈரான் வந்து அனுமதிச்சிருக்காங்க. இந்தியன் கப்பலை, ஒரு பெரிய கப்பலை அனுமதிச்சதுனால அந்த கப்பல் வந்து இப்போ மும்பையை வந்து சேர்ந்துருக்கு. ஈரான் சொல்லக்கூடிய பிக் மெசேஜ் அப்படின்னா, நீங்கள் இந்த போரிலிருந்து நாங்கள் ஸ்டாப் பண்ணணும்னா, அதாவது அதிபர் மசூத் சொல்கிறது, ஈரானுடைய உரிமைகளை நீங்கள் மதிக்க வேண்டும். போருக்கான பெனால்ட்டி, அதாவது போர் குற்றமாக கருதி அந்த போருக்குரிய பெனால்ட்டி, அதாவது இழப்பீடு கொடுக்க வேண்டும். மூணாவது, இனி வரும் காலங்களில் ஈரானுடைய இறையாண்மையையும் ஈரானுடைய உரிமைகளையும் பாதுகாக்க சர்வதேச சட்டம் இயற்றி அதுக்கு ஒத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கார்க் தீவில் இப்போ அமெரிக்கா வந்து ஸ்ட்ரைக் பண்ணதுனால ஈரான் ரொம்ப விக்ரஸாக அவங்களுடைய அட்டாக்கை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க, எஸ்பெஷலி கல்ஃப் கண்ட்ரீஸில். ஏன்னா ஈரானிலிருந்து அமெரிக்கா 10,000 கிலோமீட்டர், அவங்களுக்கு டைரெக்டாக அமெரிக்காவை அட்டாக் பண்ண முடியாது. பட்டு அவங்களால ஈஸியாக அட்டாக் பண்ணக்கூடியது சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ, கத்தார், சவுதி, ஓமன் எல்லாம். ஸோ இந்த கண்ட்ரீஸை அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகள் எல்லா பக்கமே இந்த கேஸ் தட்டுப்பாடு, அதே மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடு வர்றதுக்கு மெயின் காரணம் அந்த ஹர்மூஸ் ஜலசந்தியை ஈரான் வந்து கப்பல்களை அனுமதிக்காததும், அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரீஸை அட்டாக் பண்ணுறதுனால ஒரு பேனிக், ஒரு பயம் அந்த மூமெண்ட்லேயும் அந்த ப்ரொடக்ஷன்லேயும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ட்ரம்ப் வந்து, அமெரிக்கன் பிரசிடெண்ட் ட்ரம்ப் வந்து தொடர்ந்து வந்து நாங்கள் முன்னேறிட்டுருக்கோன்னு சொல்லிகிட்ருக்காரு. ஆனால் அதை காட்டிலும் ஈரான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தங்களுடைய இம்பேக்டை கல்ஃப் கண்ட்ரீஸில் காமிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது கார்க் தீவுன்னு சொல்லக்கூடிய ஐலாண்டை, ஈரானுடைய ஐலாண்டை அமெரிக்கா கைப்பற்றி 90% பேஸாக அழிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 40 வருஷ கனவு. யாருக்குன்னா அமெரிக்காவுக்கு. ஈரானுடைய சக்தி வாய்ந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் பேஸ் வந்து கார்க் தீவு. அந்த தீவை 40 வருஷமாக எப்படியாவது தான் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு அமெரிக்கா நினச்சிது. இப்போ 90% அவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. பட்டு ஈரானும் விட்டப்பாடு இல்லை, அவங்களும் திருப்பி அடிக்கிறாங்க. ஸோ கார்க்கு எவ்வளோ தூரம் அவங்க கண்ட்ரோலுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ஈரான் மேலும் திரும்ப அடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஈரானுக்கும் நம்ம அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்குமான வார் வந்து கல்ஃப் கண்ட்ரியஸை சுற்றி போயிட்டுருக்கு.
ஸோ இதுதான் வந்து ஈரானுடைய இப்போதைய பிக் மெசேஜ். மீண்டும் சந்திப்போம்.